சத்தியம். ஏன்னா அவளுடைய அனுபவம், மகான்களுடைய அனுபவம் அத்தனை சத்தியம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இது மார்கழி மாசம், மாசானாம் மார்கழீசாம் அப்படின்னு மாசங்கள்ல வசந்த மாசம் அப்படின்னு சொன்னோம்னா மார்கழி மாசம். ஆண்டாள் அதனாலதான் மார்கழி மாசத்துக்காக திருப்பாவை 30 பாசுரம் பண்ணி வச்சிருக்கா. நமக்கே தெரியும், அந்த மார்கழி மாசம் ஆரம்பிச்ச உடனே உடம்புல மனசுல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். உடம்பு கண்டிப்பா நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் இந்த மார்கழியில மட்டும். சரியா அந்த மார்கழி முடிஞ்சு தை ஆரம்பிக்க போறது அப்படின்னு உடனே அந்த காலங்காலத்தால தெரியும், உடம்புல ஒரு சூடு வந்துடும், என்னமோ ஒரு மாதிரி பண்ணும். இது ரொம்ப சத்தியம். அவ எந்த உங்க ஆராய்ச்சி பண்ண, அவளுக்கு பூரா பூரா மனசும் உடம்பும் தான் ஆராய்ச்சி. அதனாலதான் மகான்கள் பண்ணின இத்தனை விஷயங்களும் சத்தியமா அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்க போறதுன்னா அவ வெறும் வெளி விஷயங்கள்ல பண்ணலவா. தேகத்துக்கு என்ன வேணும், ஆத்மாவுக்கு என்ன வேணும், அதுதான் பண்ணினாவா. அதனாலதான் அது சத்தியமா நிலைச்சனுக்கு சந்தோஷம் கொடுக்கறது. எல்லாரும் 4000 5000 கொடுத்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபீஸ் கொடுத்துட்டு டாக்டர் வாக்கிங் நடக்க சொன்னா நடக்கிற. இந்த காலத்துல என் குழந்தை ஆண்டாள் கோதை என்னமா பண்ணி வச்சுட்டா, கால வேளையில ஏந்திருங்கோ, எல்லாரும் பஜனை பண்ணிட்டு திருவீதி உலா வாங்கோ. நம்ம இப்ப நினைக்கிறோம் கோவில்ல போனா தான் பகவானை பார்க்க முடியும்னு. பகவான் இருக்கிற இடத்த விட்டுட்டு கோவில்ல என்னத்தை பாத்துற போறோம். ஆனா அதுல சில பேருக்கு ரொம்ப அப்படியே ஈடுபாடு. திருப்பதி போகணும்னா ஈடுபாடு, பழனிக்கு போகணும்னா ஈடுபாடு. ஆனா அங்க போய் கிடைக்க போறது என்னன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. ஏன்னா உலாவும் பெருமாள் தான் ஒவ்வொருத்தரையும் சரியா வழிபடுத்தி கொண்டு வர முடியும். உறங்கும் பெருமாளாலே எதுவும் பண்ண இயலாது. ஆனா அதுக்கும் ஒரு கூட்டம் போயிட்டு தானே இருக்கா. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அந்த கோவிலுக்குன்னு போயிட்டு இருக்கா. ஏதோ அவளுக்கும் கிடைக்கிறது போல இருக்கு. எனக்கு தெரியாது, ஏதோ கிடைக்கிறது போல இருக்கு. எனக்கு என்ன தெரியும். ஏன்னா இங்க வந்தாக்கா தலையில குட்டு வைக்கிறாளே தாங்க முடிய மாட்டேங்கிறது. இதை செய்யாது அதை செய்யாது அப்படிங்கும்போது என்ன குரு வேண்டி கிடக்கு. இப்படி ஒரு குருவை நான் தேடி அலைஞ்சேனா என்ன, இதை விட்டுலாம் போல இருக்கேன் மனசுல தோன்றது இல்லையா. ஆனா அதுவே கொஞ்ச காலம் கழிச்சானோடனே அச்சோ இவ்வளவு சத்தியம் இருக்க அப்படின்னு மனசு தோன்றது. திருப்பியும் ஓடுறது, திருப்பியும் வருது. அப்படி பரிபூர்ணமா ஒவ்வொன்னையும் புரிஞ்சு சொல்லக்கூடியவ அந்த குருன்னு இருக்கிற வார்த்தை. எந்த கோவில்ல என்னத்தை யார் சொல்லித்தரான்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் சொல்லித்தராளோ என்னமோ, அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்துல சொல்லியிருக்கா, உறங்கும் பெருமாளை விட உலாவும் பெருமாள் ஒசத்தி அப்படின்னு ராமானுஜர் அத்தனை பேரும் பிடிச்சிட்டு இருந்தா. ராமானுஜர் யாருன்னா ஆண்டாள் சொல்றா என்னுடைய அண்ணா அப்படின்னு. ராமானுஜர் காலத்துல இருந்து அத்தனை மகான்களும், அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எல்லாரும் சொல்லிட்டா, நாம ஜெபம் பண்ணுங்கோ, குருவை பிடிச்சுக்கோங்கோ. குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு சொல்லணுமானா குருவுதான் முடியும். அவ திட்டா அப்படின்னு பயந்து ஒதுங்கினா யார் ஒதுங்குறாளோ அவளுக்கு நஷ்டம். இதனால குருவுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப பாம்பேல அத்தனை பேரையும் பார்த்தோம். அவ எல்லாரும் சொல்றா, குருஜிமா நீங்க நிறைய திட்டுங்க, அப்பதான் எங்களுக்கு பக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க திட்டாம சிரிச்சுட்டா எங்களுக்கு ஒரு பயம் வந்துடுறது, எங்களுக்கு அகம்பாவம் வந்துருச்சு. அவ கேக்குற கேள்வி இதுதான், எங்களுக்கு அகம்பாவம் வந்துருச்சா, எங்கள்கிட்ட நீங்க ஒண்ணுமே திட்ட மாட்டேங்கிறீங்களா, எங்களுக்கு அகம்பாவம் வந்துருச்சா, பயமா இருக்கேன் அப்படின்னு பொட்டுன்னு காலில் விழுந்து இட்டு பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சுடுற. அது சத்தியம். கொஞ்சம் சிரிச்சுட்டு என்ன போறோம், ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துட்டு உடனே எனக்கு அகம்பாவம் வந்துருச்சா, அகம்பாவம், இந்த கேள்விதான் அவ கேக்குறேன். அதே கிருஷ்ணா அப்போ அவ்வளவு தூரம் வளர்த்து விட்டு இருக்கான்னா கோபால வலிதாசனுடையது என்ன அவள் சொல்றது. அந்த அகம்பாவம் வந்தா மட்டும்தான் நம்ம ஒதுங்கி போயிடுவா அப்படின்னு தெரிய வச்சிருக்கான அவளுக்கு. ஏன்னா அகம்பாவம் வந்தாச்சுன்னோ, கர்வம் வந்தாச்சுன்னோ, குதர்க்கம் வந்தாச்சுன்னோ நமக்கும் அவளுக்கும் ஒன்னும் விஷயம் கிடையாது, விலகின்றது எண்ணம். ஏன் அனாவசியமா சொல்லி என்னுடைய நாயையும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய வார்த்தையும் வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லையா. ஒரு விதை போட்டோம்னா அந்த பீஜம் முளைக்கணும், அப்பதான் அது புண்ணியம். வெறுமை கலர் காட்டுல கொண்டு போய் விதைச்சு விட்டுட்டு அது முளைக்கலையேன்னு வருத்தப்படுறதுங்க, அதுக்கு எனக்கு நாய் கிடையாது, நான் பண்றதாவும் இல்லை.
அப்படி இந்த மார்கழி மாசம் அப்படிங்கறது அந்த காலத்திலேயே எந்த விதமான சயின்ஸ் அப்பாரட்டஸோ எக்யூப்மெண்ட்ஸோ இல்லாம ஆண்டாள் கண்டுபிடிச்சு வச்சது, மகான்கள் கண்டுபிடிச்சு வச்சது எல்லாமே பேசுந்துருல. ராஜேஷ் பேசுறான், ராஜேஷ் பேசுறான், நீங்க அப்புறமா பேசிக்கிறலான்னு. சரி, ராதே கிருஷ்ணா. அப்படி இந்த மார்கழி மாசத்துல மிச்ச எல்லா மாசத்துலயும் அனுபவிக்க முடியலையா அப்படின்னா எல்லா மாசமும் எல்லா நாளையும் பகவானுக்கு உகந்தது. மார்கழியில என்ன ஏற்றம் அப்படின்னா, இப்ப சயின்ஸ் பிரகாரம் எல்லாரும் சொல்லற மார்கழி மாசம் தான் ஃபெர்டைல் மந்த். அப்ப அதத்தானே அந்த காலத்துல அவ சொல்லிட்டு போயிட்டாளே. இங்கிலீஷ்ல ஃபெர்டைல் மந்த்னா தான் புத்தியில உரைக்கும் போல இருக்கு, பக்தினா உரைக்காது போல இருக்கு மனுஷர்களுக்கு. அப்படி ஒரு கர்ப்பம், என்ன தெரியும் இவாளுக்கு அப்படின்னு ஒரு நினைவு. என்ன தெரியாது இவாளுக்கு, நம்ம சம்பிரதாயத்துல என்ன தெரியாது. வைஷ்ணவ சம்பிரதாயம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது போல இனிமே உலகத்துல எந்த இதாலையும் பண்ண முடியாது. ஆனா அதை தெரிஞ்சுக்காம நம்மளே நம்ம இதுல இருக்கிறவாளே உளறி கொட்டிக்கின்ற எல்லாத்தையும். ஆனா சத்தியம் தெரியாதவா எல்லாரும் பண்டித்தாள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா, அதான் காரணம். சத்தியம் தெரிஞ்சவா அமைதியா இருக்கா, பண்டித்தாள் எல்லாம் பத்துக்கான்னு உளர ஆரம்பிச்சுட்டா. அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாசம் இது. மார்கழி மாசத்துல திருப்பாவை வசத்தி, அதுல முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதுரையில நன்னாளர். மார்கழி மாசத்துலதான் நெல்லம் நிறைஞ்சிருக்குன்னு வசல்ற. அப்பதான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை எல்லாரும் பக்தி பண்ணுங்கோ. அப்படி பண்ணினா என்ன அப்படின்னா சகல சம்பத்தோட இருக்கலாம், நிறைய குழந்தை குட்டி எடுத்துக்கலாம், சகல சம்பத்து. இப்ப எல்லாரும் குழந்தை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற. குழந்தை வேண்டாம்னு என்னத்துக்கு பண்ணணும்? அந்த காலத்துல 10-12 குழந்தைகள் பெற்றுண்டா அவள்லாம் முட்டாள் அப்படிங்கிற. கண்டிப்பா இல்லை. ஏன்னு கேட்டா இன்னும் போக போக எப்போ இப்ப மனுஷாளுக்கு இந்த குழந்தை 1 போரும் 2 போரும் அப்படிங்கறது வந்துருச்சோ, எதிர்காலத்துல கண்டிப்பா இன்னும் ஒரு 30 வருஷத்துக்குள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்க போற விஷயம், யாராலையும் குழந்தை பெற்றுக்க கூடிய சக்தி இருக்க போறது இல்லையே. கீழ்வாரிசுகளுக்கு குழந்தை பிறக்கிற தன்மை குறைய போறது, இது சத்தியம். மலட்டுத்தன்மை ஜாஸ்தி ஆக போறது, இதுவும் சத்தியம். இன்னும் ஒரு 30 வருஷ காலம்ங்கிறது நான் கொஞ்சம் அதிகமா சொல்றேன், அவ்வளவுதான். நான் சொல்றது அதிகம். போனா போயிட்டு போறது ஜனங்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவோம்ங்கிறதுனால சொல்றேன். எல்லாரும் எத்தனை கோடிக்கணக்கான மனுஷா இருக்காளோ அவ எல்லாரும் குழந்தைகள் ஒரு சுமை அப்படின்னு நினைச்சு தடுத்துக்கிறா. கண்டிப்பா அது சுமை இல்லை. ஆனா எப்போ இவ தடுக்க ஆரம்பிச்சுட்டாளோ பகவான் ஒண்ணும் இல்லாம பண்ண போறது, கண்டிப்பா நடக்க போறது. இது தெரியாம இந்த ரகசியம் அப்புறம் அவ அத்தனை பேரும் மலர போறா. 10 பேர் உலகம் மலர போறது. எப்போ இவா இத தடுக்கிறாளோ அப்ப அந்த தன்மை அதிகமா பேட போறது. அவ ஆத்திலையும் அவ துக்கத்தோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமைய தானா வரவழைச்சுக்கிறா. இது பகவான் சொல்லல. இப்போ நான் நன்னா புரிய வைக்கிறேன். மனுஷா துக்கத்தை தானா தான் வரவழைச்சுக்கிறா அப்படிங்கிறது. அந்த காலத்துல கொஞ்சம் சொல்ப சம்பளத்துல எல்லாரும் எல்லாம் பண்ணலையா? என்னத்துக்காக திரும்ப திரும்ப ஆண்டாள 30 பாசுரங்கள்லயும் சொல்றாங்க, நிறைய நீங்க செல்லத்தோட இருக்க முடியும். இவாளுடைய கற்பனையில தான். இப்போ அதாயிடுத்துனாக்க என்னமோ எல்ஐசியில பாலிசிடு, இதாயிடுத்துன்னா என்னமோ வீட்டை கட்டிப்பாரு, இதாயிடுத்துன்னா என்னமோ சொத்தை சேர்த்துப்பாரு. ஆச்சு 40-50 வயசு வரைக்கும் எல்லாரும் சொத்து சேர்ப்பா. 50 வயசுக்கு அப்புறம் இந்த சொத்து சுமையாத்தானே பொறுத்து நிர்வாகம் பண்ண முடியல, துக்கம் மனசுல. ஆனா அதுக்காக பகவான் கொடுக்கிற வீடு வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லல. இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் இடம் வேணும். அதுக்கு போய் சிரமப்பட்டு பண்ண வேண்டாமே அப்படிங்கறதானே தவிர எல்லாமே வேண்டாம் ஒதுக்கிடுங்கன்னு சொல்லல. அதுக்கு உதாரணம் சொல்லணுமா இருந்தால் எல்லாத்துலயும் ஆணும் பெண்ணும் வச்சிருக்கான், உணர்ச்சி வச்சிருக்கான். உணர்ச்சி மூலமா விருத்தி ஆக்குறது, சந்ததி விருத்தி, அதெல்லாம் வச்சிருக்கான். அப்படின்னா எப்படி பகவான் எதையும் வேண்டாம்னு சொல்லியிருப்பான்? சொல்லியிருக்க மாட்டான். மனசுல ஆசை வரும் பொழுது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு எல்லாம் வச்சிருக்கானு பகவான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லலையே. அபத்த களஞ்சியமா யாரான்னு எத்தையானு சொல்லிட்டு இருக்க. அதை பத்தி நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால பக்தி மனசுல பக்தி இருக்கணும். கொஞ்சோண்டு விவகாரம் ஆயிடுச்சுனாலும்
சரியான பக்தாள்களை இப்ப நான் ஒரு வாரமா பாத்துட்டு வந்தேன். கொஞ்சோண்டு நான் சிரிச்ச உடனே அம்மா எனக்கு அகம்பாவம் வந்துடுத்தா என்னை பார்த்து சிரிக்கிறேன், நீங்க திட்டினாதான் நான் ஒசருவேன். என்ன அழகு, என்ன அழகு. இங்க நம்ம பாக்குறோம், திட்டா என்ன இவனும் சாதாரண மனுஷமா என் மாமியார் திட்டுற மாதிரிதான் பேசுறா. மாமியார் திட்டுறதும் நான் திட்டுறதும் ஒன்னா ஆக முடியுமோ? என்ன விசித்திரமான இதான் மூட்டமத்தே அப்படின்னு ஒவ்வொரு மகான்களை பார்த்தாலும் இதேதான் நடந்திருக்கு. ஆனா ராதே கிருஷ்ணா சத்சங்கத்து மூலமா அந்த மாதிரி இல்லாம சொன்னதை உடனே ஏத்துக்கிறத கொண்டு வர்றதுதான், அதை புரிஞ்சுக்க வைக்கிறது தான் என்னோடதும் கோபாலவல்லிதாசனதும் இன்னும் நம்ம எல்லாருதும் அப்படித்தான் கொண்டு வரப்போறோம். அந்த காலத்திலே மகான்களை எல்லாரும், மகான்கள் உசுரோட இருந்த பொழுது சொந்தக்காரர்களாகட்டும் வேற யாராகட்டும் ஊர் மனுஷாளாகட்டும் அவளை படுத்தின்னு இருந்தா. ஏன்னா அந்த சத்தியம் தெரியாது. இப்ப எல்லாரும் டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஃபீஸ் கொடுத்துட்டு அது தெரிஞ்சுட்டு வர, இத சாப்பிடாது. அந்த காலத்துல நம்மள சக்கரவள்ளி கிழங்கு நிறைய சாப்பிடாதே, அந்த மாசத்துல ஒரு நாள் தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த மாதிரி ஆகார நியமங்கள்னு பார்த்தாக்க ஒவ்வொரு காய்களுக்கும் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இப்ப எல்லாரும் ஆஸ்பத்திரியில போய் டாக்டர்கிட்ட பணம் கொடுத்துட்டு கிழங்கு வகைகளை நீங்க சாப்பிடாதீங்கோ அவன் சொன்னா கேட்டுக்கிறா எல்லாரும். இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு குணம் கொடுக்கக்கூடியது. இன்னும் சரியா பார்க்க போனா சில சில காய்கறிகள் சில சில சீசன்ல தான் வரும். ஏன்னா அந்த சீசனுக்கு அந்த காய் நம்ம உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம். இப்ப இவெல்லாம் புத்திசாலித்தனம்னு நினைச்சுண்டு எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லாத்தையும் விளைவிச்சுண்டு அவசியம் இல்லை. ஒவ்வொரு பண்டிகைகள்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்க போனோமானால் தேக ஆரோக்கியத்துக்காக. அப்ப தேக ஆரோக்கியம் சரியா இருந்ததுன்னா பொறாம போயிடும். சக்கரவள்ளி கிழங்கு சாட்டா எக்கச்சக்கமான பொறாம ஒரு மனுஷாளுக்கு. அப்படி ஒவ்வொரு குணங்கள் நமக்கு போயிடும், இல்ல நமக்கு தேவையானது வரும் அப்படிங்கறதுதான் ஆரம்ப காலத்து பக்தியுடைய வழக்கம். அதுக்காக அவ பண்ணி வச்சிருக்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. புஷ்பங்கள்ல இருந்து ஆகார நியமங்கள்ல இருந்து எல்லாம் அதுக்காக பண்ணி வச்சதுதான். ஒவ்வொரு மனுஷாலும் ஆரோக்கியமா இருக்கணும்னு அந்த காலத்துல, அதுவும் காசு பணம் செலவு இல்லாம கிடைக்கிறத வச்சுக்கிண்டு எப்படி இயல்பா வாழ்க்கையோட சேர்ந்து காத்தால இருந்துட்டா இது சாப்பிடணும், மத்தியானம் எப்படி சாப்பிடணும், ராத்திரி ஆனா ஆகாரம் மிதமா இருக்கணும். இப்ப எல்லாரும் ஏதோ இன்ஸ்டன்ட் ஃபுட், மனுஷாளுடைய வேடிக்கைகள் இதெல்லாம். ராதே கிருஷ்ணா நிறைய நாம ஜெபம் பண்ணுங்கோ. முதல் பாசுரம் மார்கழி திங்கள் அப்படிங்கிறது. அதுலயே பலஸ்ருதி கலக்கட்டிடுறான் ஆண்டாள். பலஸ்ருதினா இந்த பாட்டை படிச்சா 40 நாள் படிச்சா என்னது கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே. அந்த மாதிரி குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை எல்லாரும் கொண்டாடுங்கோ, வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறது தலைக்கட்டிடுறா முதல் பாசுரத்துல. அப்புறம் 30 பாசுரங்கள் இருக்கு, 29 பாசுரம். அப்படி மார்கழி மாசமா இருக்கிறதுல அந்த சந்தோஷம், மார்கழி பிறக்கிறதுன்னு உடனே நம்மள அறியாம அந்த சந்தோஷம் வரும். யாரும் நமக்கு சொல்லணுங்கிறது இல்லை, நாளைக்கு மார்கழின்னு சொல்லவே வேண்டாம். விடிகாலத்தால வந்த உடனே அந்த உடம்பு தேகத்துல அந்த வித்தியாசம் தெரியும். அதுதான் மார்கழியில ஒரு அற்புதமான விஷயம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா